வாலிப பிள்ளைகளே, எத்தனையோ மாயான காரியங்கள் இந்த உலகத்தில் மலிந்து கிடக்கிறது. ஒவ்வொரு நாளும் புதிதாக விதவிதமாக வந்து கொண்டே இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் உங்கள் ஆத்மாவை ஒப்பு கொடுத்தால் நீங்கள் ஆண்டவருடைய வீட்டிற்குள் பிரவேசிக்க முடியாது. பரிசுத்தமுள்ள தேவனுடைய வீட்டிலே வாசம் செய்ய முடியாது. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். மாயான காரியத்திற்கு நான் என்னை ஒப்புக் கொடுக்க மாட்டேன் ஆண்டவரே. நான் உம்முடைய வீட்டில் வாசம் செய்ய வேண்டும். கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்க வேண்டும். என் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக் கொடுக்க மாட்டேன் என்று தீர்மானிங்கள். கடைசியிலே கபடாய் ஆணையிடாமல் இருக்கிறவரே, உதடுகளில் உண்மை உள்ளவர்கள், பொய் சொல்லாதவர்கள், மாய்மாலமாய் பேசாதவர்கள், மாற்றி மாற்றி பேசாதவர்கள், இப்படிப்பட்டவர்கள் தான் ஆண்டவருடைய வீட்டிற்குள் பிரவேசிப்பார்களாம். இதுதான் தேவனுடைய வீட்டின் கலாச்சாரம். இன்றைக்கு இந்த கலாச்சாரத்தை கைக்கொள்வதற்கு உங்களில் இருக்கிற களைகளை களைந்து போடுங்கள். உங்களிடத்தில் இருக்கிற பிழைகளை ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுத்து மன்னிப்பு கேளுங்கள். என்னாலும் அவருடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுகிற பாக்கியத்தை பெற்றுக் கொள்வீர்கள்.